ஏப்ரல் 9 தவக்காலம் 5ஆம் வாரம் புதன்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 31 முதல் 42 வரை. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராய் இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை. மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன். நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆம், உண்மை என்பது 2 பொருள்படும். ஒன்று, சொல்லில், சிந்தனையில், செயல்பாட்டில் நேர்மை, வாய்மையை உண்மை என்று அறியலாம். நமது பேச்சிலும் செயலிலும் மனநிலையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருத்தல். எந்தவித குற்ற உணர்வுமின்றி அகவிடுதலை அடைந்தவர்களாக வாழலாம். இவ்வாறு உண்மை நமக்கு விடுதலை அளிக்கின்றது. இரண்டாவதாக, நானே வழியும் ஒளியும் உண்மையும் என்கின்றார் இயேசு. ஆம், இயேசுவே உண்மை. எனவே இயேசு நமக்கு விடுதலை தருகிறார். இந்த விடுதலை உடல், உள்ள, ஆன்ம தழுவிய முழு விடுதலை. அக விடுதலை மற்றும் புற விடுதலை இணைந்து ஒரு விடுதலை. இந்த விடுதலையை நாம் அடைவதற்கு, நமதாக்கிக் கொள்வதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மையை அவரது வார்த்தை நமக்கு அருளுகின்றன. ஆம், இறை வார்த்தையே உண்மை. இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழுவோம். விடுதலையின் ஊற்றான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இத்தவ காலத்தில் இறை வார்த்தையை நாங்கள் நாள்தோறும் வாசித்து அதன்படி நடந்து வாழ்ந்து உண்மை உள்ளவர்களாய் திகழ, உண்மையை கடைபிடிப்பதன் மூலம் முழு விடுதலை அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும் அப்பா. உமக்கே புரியும், உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.